بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாடத்தலைப்பாக ஹலரத் ஆம் ஒகீமத்து ஸலா நுசல்லில் இஷா அவு நப்தா பில் அஷா. உணவு தயாராகிவிட்ட நிலையில் தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டால், தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் முதலில் தொழுவதா அல்லது உண்பதா என்பது சம்பந்தமாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யப்தோ பில் அஷா, இப்படியான சந்தர்ப்பத்திலே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலிலே உண்பார்கள், பிறகுதான் தொழுவார்கள். அதேபோல ஒருவர் தமது அத்தியாவசிய தேவையின் கவனம் செலுத்தி அதை முடித்துவிட்டு தமது மனம் அமைதியடைந்த நிலையில் தொழுகையில் ஈடுபடுவதை அறிவார்ந்த செயலாகும் என அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா கூறியுள்ளார்கள். இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், இதா குத்திமல் அஷா ஃபப்தஉ பிஹி கப்ல அன் துஸல்லு ஸலாத்தல் மக்ரிப் வலா தஅஜலு அன் அஷாஇக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இரவு உணவு உங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்க தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் முதலில் உணவை உண்ணுங்கள், பிறகு தொழச் செல்லுங்கள் என்றும், இன்னொரு ரிவாயத்திலே நீங்கள் மக்ரிபு தொழுகை தொழுவதற்கு முன் உங்கள் முன்னால் உணவு வைக்கப்படுமானால் முதலிலே உணவை உண்ணுங்கள், அந்த உணவை அடுத்து தொழுகைக்காக அந்த உணவை விடுத்து தொழுகைக்காக நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்ற செய்தியும் சஹீஹ் ஹதீஸில் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகைக்கான நேரமும் வர உணவும் வைக்கப்படும் நேரமும் வர இரண்டும் ஒன்று சேர்ந்து விட்டால் முதலிலே உணவை முடித்து கொண்டு பிறகு தொழுகையில் ஈடுபட வேண்டும் என இங்கே உணர்த்தப்படுகிறது. உணவு வைக்கப்பட்ட பின் அதை உண்ணாமல் தொழுகையில் ஈடுபட்டால் தொழுகையில் மன ஓர்மை இல்லாமல் போய்விடலாம். உணவு உண்ட பின் தொழுதால் மன அமைதி ஏற்படும், உள்ளச்சம் ஹுஷு உள்ளச்சத்தோடு தொழுகையில் ஈடுபட வசதியாக இருக்கும் என்பதே காரணமாகும். எனவே இந்த வகையிலே நாங்கள் தொழுகைக்காக செல்கின்ற பொழுது உள்ளச்சத்தோடு அமைதியாக சிந்தனைகள் வேறு பக்கம் திசை திரும்பாமல் இருப்பதற்காக வேண்டி நாங்கள் உணவை அருந்தியதற்கு பின்னால் தொழுகைக்காக வேண்டி செல்வதுதான் நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபா பெருந்தகைகள் நபிகளாருடைய காலத்திலே அஷா இராக்கால சாப்பாட்டை மகரிபுக்கு முன்னால் தொழுகின்ற பழக்கம் அவரிடத்தில் இருந்தது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரவு சாப்பாடு தயாராக இருக்கின்ற பொழுது நாம் அதை உணவு அருந்தியதின் பின்னர் தொழுகைக்காக செல்வதுதான் உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு அது வாய்ப்பாக சிறப்பாக அமையும். வஸ்ஸலாம்.